ம். Only thing what has happened is aircraft was continuously correct on the first approach. Visibility poor result, he has climbed. Again, he has come for the second round. சுத்திருக்காங்க. Second round வரும்போது, when he is lined up with the runway, the aircraft has swayed to the right and fallen and crashed. So அந்த சிச்சுவேஷன்ல தான் ஏதோ நடந்திருக்கிறது. இப்ப இந்த வெதர் மோசமா இருக்கிறது தான் ஒரு முதல் கட்ட பிரச்சனையா வந்து ஆயிருக்கு இந்த ஆக்சிடென்ட் வந்து பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன், எஸ். அதுக்கப்புறம் கிளைம் பண்ணிட்டா இல்லையா, கிளைம் பண்ணி ஃபுல் சர்க்கிள் பண்ணி மறுபடியும் இஸ் கமிங் அப்ரோச். அப்ப வரும்போது சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட் டிராஸ்டிகலி இன் தி என்ஜின். ஏன்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ஜின் தான் டிசைட்ஸ் த ஹோல் திங். நான் சொன்னேன் இல்லையா, விங்க கரெக்டா இருந்துரும். அப்படியே அந்த என்ஜின் ரெண்டும் அந்த ஃபியூசலாஜ், அந்த ஏர்கிராஃப்டோட கேபின் இருக்குல்ல, அது எண்டில் அதுல மவுண்ட் ஆயிருக்கும். பட் அந்த செகண்ட் டைம் வரும்போது இப்படி வந்து ஏர்கிராஃப்ட் சடனா இப்படி டர்ன் பண்றதுனாக்க ஒன் ஆஃப் தி இன்ஜின்ஸ் ஹஸ் ஃபெயில்ட் and the aircraft has dipped and then crashed. அது கீழ கிராஷ் ஆகியுமே 2 தடவை எக்ஸ்ப்ளோட் ஆயிருக்கிறதா மீடியாக்கெல்லாம் வந்து. yes eye witnesses are also telling that. அதுக்கு காரணம் என்ன வந்து வந்திருக்கும்? Naturally sir, ரெண்டு இன்ஜினும் you have the Honeywell engines which are loaded. வருது. என்ஜினோட இது இருக்குல்ல, fuel இருக்குல்ல. ஆமா சார். சேம் திங் வாட் ஹேப்பன் இன் அஹமதாபாத். விழுந்த உடனே அந்த ஸ்பார்க்ல அப்படியே பத்திக்கும், அவ்வளவுதான். Now they are telling 3 body located, 4 body located கணக்குல சொல்றாங்க. They will be virtually charred. I don't think they will be able to physically identify anybody individually. அது என்னன்னாக்கா ஒரு விஷுவல் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். நம்ம ராஜீவ் காந்தி டெத்ல என்ன ஆச்சு, அவரோட லோட்டோ ஷூ வச்சு தானே ஐடென்டிஃபை பண்ணாங்க. சம்திங் சிமிலர் டு தட். அவர் இந்த மாதிரி பண்ணுவாரு, அவர் வலது கையில அந்த மோதிரம் இருக்கு, சம்திங் லைக் தட். There will be some peculiar specialization will be there.